மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வக்ரம் அப்படிங்கும்போது, இப்போ தற்போது மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பாக்கியஸ்தானத்துக்கு ரிவர்ஸ் வராரு. ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே பின்னாடி வராரு. எப்போ வராருன்னு கேட்டிங்கன்னா, 13 ஜூலையிலிருந்து 27 நவம்பர் வரைக்கும் அப்படி இருப்பார். 138 நாட்கள் அப்படி இருப்பார். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நல்லது நடக்குமா? கெடுதல் நடக்குமா? அப்படின்னு ஒற்றை வரியில கேட்டீங்கன்னா, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏன்னா, சனி உங்களுக்கு யார்? மிதுன ராசிக்கு 8க்கும் 9க்கும் உடையவருக்கு, இதில 9ஆம் வீட்டிற்கு அவர் வரும்பொழுது, குருவுடைய பார்வை வேற கிடைக்கப் பெறுது. ஏன்னா, தற்போது உங்களுக்கு குரு வந்து ஜென்மத்திலேயே அமர்ந்து, பாக்கியஸ்தானத்தையே பார்க்கிறாரு குரு. 5, 7, 9ஆம் வீடுகள பார்க்கிறாரு, உங்க ராசிக்கு. அப்படி பார்வை விழக்கூடிய அமைப்பில, சனியினால மட்டும் எப்படி கெடுதல் பண்ணிட முடியும்? குரு பார்க்க, கோடி தோஷ நிவர்த்தி. ஸோ, சனியினால் எந்தவித பங்கமோ, பாதகமோ உருவாகிடாது. ஆனா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறதுனால, நீங்க வந்து ரொம்ப குயிக்கா சில விஷயங்கள செய்து முடிக்க வேண்டியது வரும். இப்ப ஜாப் ரிலேட்டடான ஒரு ப்ரமோஷன்ஸ்க்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு வைங்க. அந்த ப்ரமோஷன்ஸுக்கு உங்கள நீங்க எக்விப் பண்ணிக்கணும். தகுதியே இல்லாம, நம்ம தற்போது இருக்கக்கூடிய நிலைய விட அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு ஆசைப்படுவதை விட, உங்கள தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அது உங்களுடைய அடுத்த லெவலுக்கான அ படிப்பாக இருக்கலாம். அல்லது உங்கள வந்து நீங்க வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம். அ ஒரு இப்பல்லாம் வந்து கார்ப்பரேட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோடு கூட கவனிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா இருந்தீங்கன்னா மட்டும் தான், உங்கள அடுத்த லெவலுக்கே வந்து நீங்க தகுதியுடையவராக கருதுறாங்க இல்லையா? அது மாதிரி உங்கள நீங்க எக்விப்டா வச்சுக்கோங்க. இதே தொழில் முனைவோர்களாக இருந்தால், நீங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க கொண்டு வாங்க. ஏற்கனவே அ தட்டு தடுமாறி மேல வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில மிக அதிகப்படியாக போயி செலவு பண்ணி அ மாட்டிக்காம, ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க வச்சுக்கும்போது, தொழில் முனைவோர்களுக்கும் இது மிக சிறந்த காலகட்டம். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கள் இல்லங்க. அத்தன பாக்கியங்களையும் கொண்டு வந்து தரக்கூடியது. ஒரு சில மனிதர்களுக்கு லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில அப்லிஃப்ட்மென்ட் வரும் இல்லையா? அது எல்லாமே இந்த 9ஆம் வீடுகள்ல மூலமாக மட்டும் தான் வரும். இப்ப அந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைக்கப்பெற்று, அந்த இடத்துல சனி போன்ற கிரகம் இருக்கும் பொழுது, வலுவான கிரகம் இருக்கும் பொழுது, எல்லாமே சுபத்தன்மையில தான் உங்களுக்கு நிகழப்போகுது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம, நீங்க எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு